கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஈடு இணையற்ற நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வறுமையை அனுபவித்து விட்டோம், தரித்திரத்தை அனுபவித்து விட்டோம், இல்லாமையை உணர்ந்துட்டோம், வெறுமையை பார்த்துட்டோம், துன்பத்தையும் மன சஞ்சலத்தையும் பிரிவினையும் பரம்பரையாய் சில வியாதிகளும் இதெல்லாம் நிறைய நம்ம அனுபவிச்சிட்டோம். ஆனா ஆசீர்வாதம் என்ற ஒன்றை எங்கேயோ பேப்பர்ல படிச்சிருக்கிறோமே ஒழிய நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கவே இல்லை என்பதுதான் மிகவும் துக்கமான ஒரு செய்தி. ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக ஒரு வாலிப தம்பி என்னோடு கொஞ்ச நேரம் பேச வேண்டும் என்று சொல்லி அவன் என்னை தேடி வந்தான். அவன் வழக்கம் போல் இல்லாமல் அவன் முகமெல்லாம் துக்கமாய் இருந்தது, கண் கலங்கி இருந்தது. உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போலான்னு நான் வந்தேன், என்னை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுதான். ஜெபிப்பதற்கு முன்பதாக அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னை யோசிக்க செய்தது. அவன் சொன்னான், நான் சபைக்கு இத்தனை வருஷம் வருகிறேன், சபையில ஒரு கூட்டம் என்ன போல ஒன்றும் இல்லாம வெறுமையில தரித்திரத்துல சாபத்துல குறைவுள்ள வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அதே நிலைமையில இல்ல, அவங்க உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என் கண்ணால பார்க்கிறேன். ஆனா நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கிறேன்? ஒவ்வொரு வருஷமும் வரும்பொழுது வாக்குத்தத்தம் வசனங்கள் நான் எடுக்கிறேன், அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி அந்த ஆசீர்வாதம் நிறைவேறுதான்னு பார்த்தா நடக்கல. வருஷங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. நான் இயேசுவை தான் நம்புகிறேன், இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன், சபைக்கு ஒரு வாரம் கூட விடாம தவறாமல் நான் வருகிறேன். என் வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அதெல்லாம் எங்கேயோ சுவத்தில் வாசித்த வசனம்தான், எங்கேயோ ஒரு பேப்பர்ல படிச்ச வார்த்தையாகவே இருக்கிறது. என் வாழ்க்கையில எப்ப நிறைவேறும் என்று சொல்லி அவன் அழுதான். அவனை ஜெபம் பண்ணி நான் அனுப்பி வைத்துட்டேன். ஆனா எனக்குள்ள நிறைய கேள்வி. என்னுடைய ஊழிய ஆரம்பத்தில் இருந்து நானும் இதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். யோபு புஸ்தகத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, உம்முடைய துவக்கம் அற்பமானது, முடிவோ சம்பூரணம். வேதம் பொய் சொல்லாதல்ல. துவக்கம் எப்படி இருக்கும்? அற்பமா தான் இருக்கும். ஆனா முடிவு அற்பமாய் முடியும் என்று சொல்லாமல் முடிவு சம்பூரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தயவு செய்து என்னோடு சேர்ந்து நீங்க வேதத்தை பார்க்கணும். வாசிப்போமா? யோபு 8வது அதிகாரம் 7வது வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய வார்த்தை, பொய்யுரையாத தேவன் சொன்ன வார்த்தை. தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், தொடர்ந்து நான் இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள, ஆசீர்வாதம் நிறைந்த
வாழ்க்கை நான் எப்படி வாழ்வது, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இருப்பீங்கன்னா தொடர்ந்து இந்த செய்தியை நீங்க பார்க்கணும். இடையில நீங்க விட்டுறக்கூடாது. நான் முடிந்தா வாரம் 2 வீடியோ நீங்க கேட்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், இந்த செய்திகளை தொடர்ந்து நீங்க கவனிங்க. உங்களுக்கு விசுவாசம் பெருகும். என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தந்தருளுவார். மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் தைரியமாய் நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து நீங்க பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு முதல் நாள் தேவ பிரசன்னத்தோடு துவங்குவோமா? தேவ பிரசன்னத்தோடு துவங்குவோம். ஒரே ஒரு சரணத்தை என்னோடு சேர்ந்து ஆண்டவரை பாடி, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தரை ஒரே ஒரு சரணம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். திரும்பவும் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். திரும்பவும் நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே.
நான் துதி பாடுவே இந்த இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேனா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிரசன்னம். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வீடுகளிலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அப்பனே. அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலைகள் தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலைகள். ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் ஜீசஸ். இந்த பிரசன்னப்பா. Hallelujah. Glory to God. ஒரு தான் தேற்றுவது போல் நேசர். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் இருத்துவார். Yes, hallelujah. Glory to God. கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தான் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தான் தேற்றுவது போல் என்
பலரா ஆண்டோடைய பிரசன்ன நமத்தில கடந்து வருகிறது. ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் கைவிடாரே, ஒரு போதும் விலகிடாரே, ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மை உள்ளவர், ஒரு நாளும் எந்தன் இயேசு உண்மை உள்ளவர், ஒரு நாளும் மறவாரே. எந்தன் இயேசு உண்மை உள்ளவர். இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. நன்றி சொல்லுவோமா? இம்மட்டும் என்னை நடத்தினீ, இம்மட்டும் என்னை தாங்கினீ. எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். ஒரு விஷயம் கூட, எந்தன் இயேசு அவர் என்றுமே போதுமானவர். இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காதல கேட்டிருக்கிறேன், அனுபவித்ததே இல்லை, அதை நான் அனுபவிச்சதே இல்லை. அப்படிப்பட்ட நபரா இருக்கலாம். ஒரு நேரம் ஆசீர்வாதமா நான் இருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்து தரித்திரத்திலையும் சாபத்துக்குள்ளேயும் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கலாம். இந்த பூமியில ஒரே ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து நான் மரிக்கணும், நித்தியத்தில் ஆண்டவரோட என்றென்றும் வாழணும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எப்படி ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி வேதம் நம்மளை அழைக்கிறது. தரித்திரம் உனக்குரியது அல்ல, சமாதான குறைவு உனக்குரியது அல்ல, பரம்பரை பரம்பரை வியாதி உனக்குரியது அல்ல, இல்லாமை வெறுமை உனக்குரியதல்ல. நிச்சயம் நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். கவனமாக கவனிங்க. நம்ம செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். முதலாவது, ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம தியானிப்பதற்கு முன்பு நீங்க உங்களை பரிசோதனை செய்து கொள்ளணும். சாபத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இதுதான் முதல்ல பேசிக்க நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியுது, ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நான் வாழல அப்படின்ட்டு, ரைட்? இப்ப சாபம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, நல்லா கவனிங்க.
இருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு நேர் எதிர் வார்த்தை என்ன? வெளிச்சம். நன்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர் எதிர்மான வார்த்தை என்னங்க? தீமை. பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு எதிரான வார்த்தை எது? அசுத்தம். கடவுள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர் எதிரான வார்த்தை எது? சாத்தான். அதுபோல ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு நேர் எதிரான வார்த்தை எதுனா சாபம். சாபம். இந்த சாபத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை முதலாவது நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். வேதத்திலிருந்து சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதாரமாக வாசிப்போமா? உபாகமம் 23:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர், கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால், கவனிக்கிறீங்களா? உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வருகிற இடத்துல அங்க எது அந்த இடத்துல மிக முக்கியமா போட்டிருக்குன்னா சாபம். சாபம். என்னங்க, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய விருப்பம் முதல்ல நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன? என்னாகமம் 24:1 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, கவனிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. கர்த்தருக்கு பிரியம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தான் அவருக்கு பிரியம். நீங்க முதல்ல அத விசுவாசிங்க. நீ ஆசீர்வாதமாய், நீங்க சாபத்தில் இருப்பது, குறைவில் இருப்பது, தரித்திரம், வியாதி, வறுமை, பிரச்சனை, போராட்டம், சண்டை, சச்சரவு, பிரிவினை, கோர்ட்டு கேஸ், இப்படி இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமல்ல. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். இது பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிச்சோம். புதிய ஏற்பாட்டுல லூக்கா 24:50 வசனத்தை பார்ப்போம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய், தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கடவுளுடைய விருப்பம் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து நீங்க கவனிச்சுட்டே வாங்க. நிறைய மாற்றங்கள் உங்க குடும்பத்தில் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவருடைய விருப்பம் பழைய ஏற்பாட்டில் வாஸ்தவம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். புதிய ஏற்பாட்டில் வாசித்தோம், தம்முடைய சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் வானத்துக்கு நேராக தன்னுடைய கையை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் தான் அவர் பரலோகம் போகிறார். என்ன அர்த்தம்? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும். அதனுடைய பிரதிபலிப்பு, அவர் கையை உயர்த்தி ஆசீர்வதித்தாரே, அந்த ஆசீர்வாதத்தின் பிரதிபலிப்பு அப்போஸ்தலர் புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம். அவர்கள் எந்த அளவுக்கு பேரும் புகழுமாய் ஆசீர்வாதமாய், அரசாங்கம் எல்லாம் அவர்களை கண்டு நடுங்குகிறது, அதிகாரிகள்லாம் நடுங்குகிறார்கள். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வாதமாய் அவங்களை வைத்திருந்தார். நல்லா கவனிப்போம். இந்த ஆசீர்வாத
இந்த செய்திக்குள்ள போவதற்கு முன்பதாக இந்த நேரத்துல மிக முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சாபத்தில் இருக்கிறீங்களாங்கிறத தயவு செய்து உங்களை பரிசோதனை பண்ணுங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது பாஸ்டர்? நான் சாபத்தில் இருக்கிறேன், என் குடும்பம் சாபத்தில் இருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு அதை மட்டும் தான் பேச போறேன். எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெறும் 10 நிமிஷம் ஒதுக்குங்க போதும். பைபிளை எடுத்துட்டு செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல யாரும் இல்லாம கொஞ்சம் அவங்கள தூரப்படுத்திட்டு உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 14 வசனம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை குறித்து அங்க எழுதிருக்கு. உபாகமம் 28வது அதிகாரம். உங்கள நிறைய பேரு உபாகமம் 28 அந்த முதல் 14 மனப்பாடமா கூட உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு அப்புறம் உள்ள வசனம் இருக்கு பாருங்க, அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் சாபம் 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 சாபம். ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், ஒரு தேசம் சாபத்துக்குள்ள இருந்தா அவங்க எப்படி எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு வசனத்திலும் தெளிவா எழுதியிருக்கு. நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், நான் ஆசீர்வாதத்துல இருக்கிறேனா இல்லது சாபத்துல நான் இருக்கிறேன்னா. அதை படிச்ச உடனே நீங்க 10 நிமிஷம், ரொம்ப நேரம் நீங்க எடுக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு தனி அறையில யாரும் இல்லாம பைபிள் எடுத்துட்டு போயிட்டு உபாகமம் 28வது அதிகாரம் ஃபுல்லா படிங்க. முதல் 1 to 14 வசனம் ஆசீர்வாதத்தை கூறுகிறது. அடுத்த 15வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஒரு மனுஷன் சாபத்துல இருப்பானா அவனுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகள் அவன் வாழ்க்கைய பாதிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. ரொம்ப தெளிவா நீங்க அதை படிக்கும் பொழுதே முடிஞ்சா ஒரு பேனா பென்சில் வச்சு அது படிக்கும் போது ஒருவேளை நீங்க எதெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அதை அங்க நீங்க கண்டுபிடிப்பீங்க. அந்த வசனத்தை பார்க்கும்போது நீங்க ஆச்சரியமா இருக்கும். ஒரு நாள் ஒரு தம்பி வந்தான். அவன் வந்து நான் சாபத்துல இருக்கிறேன் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும் கேட்டேன். உனக்கு எப்படி தெரியும் நீ சாபத்துல இருக்கிறேன்னு? அந்த தம்பி ஒரு மெக்கானிக் கடையில ஒரு வேலை செய்கிறவனாய் வேலை செய்தான். அந்த ஓனர் அவனை கண்ணா பின்னான்னு திட்டுவாரான். ஏன் அப்படின்னா கண்ணுக்கு எதிர்த்தாப்புலதான் இருக்கும் ஒரு பொருள், அது இருக்கு பாரு, அதை எடு அப்படின்னு வாரான். ஆனா இவனுக்கு தெரியவே தெரியாதான். யோசித்து பாருங்க, அவ்வளோ வேதனையோடு அழுகையோடு நான் சாபத்தில் இருக்கிறேன். நான் திரும்பி கேட்கிறேன், நீ சாபத்தில் இருக்கிறன்னு எப்படி தெரியும்? நான் பைபிள்ல படிச்சனே. அவன் சொன்னதை அப்படியே சொல்ற பாருங்களேன். என்னோடு சேர்ந்து உபாகமம் 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 28வது அதிகாரம் வாசிக்கிறோம் பாருங்க. 28வது வசனம். உபாகமம் 28:28. கர்த்தர் உன்னை புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிப்பார். கவனிச்சீங்களா? அதுல ஒரு வார்த்தை என்ன எழுதியிருக்கு? குருட்டாட்டத்தினாலும். இரவு நேரம் இல்லைங்க, பகல் நேரம், வெளிச்சம் உள்ள நேரம். அங்க இருட்டு இல்ல. அங்க பகல் நேரத்துல அந்த நபருக்கு தெரிகிற அந்த பொருள்
பக்கத்துல இருக்கிற இவனுக்கு தெரியல. இவன் அழுதுகிட்டே என்னை தேடி வரான். பாஸ்டர், நான் சாபத்துல இருக்கிறேன். இவன் எப்படி கண்டுபிடிச்சா? இந்த உபாகமம் 28 படித்ததுனால. இன்னைக்கு நான் வேற எதையும் நான் பேச போறதில்லை. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம், ஒரு வாலிப தங்கையா இருக்கலாம், குடும்பஸ்தரா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இந்த உபாகமம் 28 முதலாவது நீங்க படிங்க. உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் எழும்பும், நிறைய காரியம் உங்க கவனத்திற்கு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வீடியோல அந்த சாபத்தை எப்படி முறிப்பது, சாபத்தின் வல்லமையை எப்படி முறித்து ஆசீர்வாதத்துக்குள் நாம் போவது என்பதை உங்களோடு தெளிவாய் பகிர்ந்து கொள்கிறது மட்டுமல்ல, உங்களோடு நான் இணைந்து ஜெபிக்க போகிறேன். தயவு செய்து இந்த வீடியோவில் என்னோடு நீங்க சேர்ந்து இணைந்து நீங்க ஜெபிக்க பழகுங்க. நீங்க எங்கேயோ இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறார். நீங்க எத்தனையோ கிலோமீட்டர், நான் எங்கேயோ இருக்கலாம், நீங்க எங்கேயோ இருக்கலாம், ஆனா ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு, ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு, ஆண்டவரே நான் சாபத்தில் இருக்க விரும்பல, போது ஆண்டவரே இந்த வறுமை, போது ஆண்டவரே இந்த தரித்திரம், போது ஆண்டவரே சமாதான குறைவில் வாழ்ந்தது, போது ஆண்டவரே இந்த பிசாசின் பிடியில வாழ்ந்தது, போது ஆண்டவரே இந்த மந்திர தந்திர சக்தியினால பாதிக்கப்பட்டது போதும், போது ஆண்டவரே என் குடும்பத்தில் இல்லாமை, குறைவு, பற்றாக்குறை, வெறுமை, சமாதான குறைவு, இதுல வாழ்ந்தது போதும்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட வேணும், இனி ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி பெத்தானியா வரைக்கும் தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆசீர்வதித்த கர்த்தர் என்னையும் ஆசீர்வதியும் என்ற ஒரு வாஞ்சையோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு ஏக்கத்தோடு நீங்க காத்திருப்பீர்களே ஆகில், நான் சொல்றேன், நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி ஆசீர்வாதமான நிலைமைக்கு உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் புத்தகத்தில் எழுதியிருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டது மட்டுமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் வாழும்படி கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் புறஜாதியாகிய நம்மேல் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வரும்படியாக அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்குங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை இது ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு போகவே இந்த செய்தியை உங்களை பார்க்கும்படி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் முடிவுக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் நீங்க அனுபவித்த வேதனை, போராட்டம், சஞ்சலம், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வந்துருச்சு நான் நம்புகிறேன். அதனாலதான் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கும்படி உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு இதோட போதும். இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு உங்களோட சொல்லி இருக்கிறேன். என்ன அந்த காரியம்? இந்த ஆசீர்வாதம் அதை எப்படி நம்ம அனுபவிக்க, அதை அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள் நம்ம எப்படி பிரவேசிக்க அப்படிங்கிற செய்திக்குள்ள போவதற்கு முன்பதாக முதலாவது நான் சாபத்தில் இருக்கிறேனா அப்படிங்கிறத முதலாவதாக நம்மளை பரிசோதனை செய்து கொள்வோம். அதை எப்படி பரிசோதனை செய்து கொள்ள? உபாகமம் 28வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் பக்கத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில்
257 பக்கம். மொத்தம் 68 வசனம் இருக்கிறது. ஓகேவா? ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனையோ வருஷம் நீங்க பிரயாசப்பட்டு அலைஞ்சி டாக்டரா போய் அநேக பிரயாசம் எடுத்து வேர்வை சிந்தி தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க? ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும்னு. ஆனா அதை நீங்க இன்னும் அனுபவிக்கல. இவ்வளவு பிரயாசப்பட்டும் அனுபவிக்காத அந்த ஆசீர்வாதங்களை இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் எளிமையாய் நீங்கள் அனுபவிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? ஹல்லேலூயா. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நாங்கள் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே வாழணுங்கிறது உமக்கு பிரியம் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரே, தம்முடைய சீஷர்களை ஆண்டவரே பெத்தானியா வரைக்கும் அழைத்து சென்று தம்முடைய கையை வானத்துக்கு நேராய் உயர்த்தி நீங்க ஆசீர்வதிச்சதா பைபிள்ல எழுதியிருக்குப்பா. அந்த கை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பக்கம் பக்கமாய் பிரதிபலித்ததை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை கேட்பதற்கு முன்பு, கேட்டதற்கு பின்பு அப்படின்னு அவங்க வேறுபடுத்தி பார்க்கிற அளவிற்கு தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் கெஞ்சுகிறேன் ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள்ல அவங்க தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வறுமையில் இருந்தும், சாபத்தில் இருந்தும், பிசாசின் பிடியில் இருந்தும், தரித்திரத்தில் இருந்தும், வியாதியில் இருந்தும், குறைவுகள் இருந்தும் ஆண்டவரே அவங்க விடுபட்டு ஆண்டவரே அவங்க குடும்பத்துல சமாதானம், அவங்க குடும்பத்துல சந்தோஷம், பல வருஷமாய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே பெற முடியாத ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவரே அது எப்படி எங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள, அதற்கு என்னென்ன தடை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்க என்னென்னலாம் செய்யணுங்கிறத வேத வசனத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா செய்திகளையும் கவனத்தோடு கவனிக்க அவங்களுக்கு உதவி செய்வீராக. பிசாசு இப்பொழுதே நடுங்குகிறதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் ஒரு விசை கூட உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இறங்குவதாக. இப்பொழுதே ஆண்டவரே, இதுவரைக்கும் சத்துரு அவங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அஸ்திபாரமாய் ஆழமாய் ஆண்டவரே பலனாய் எதெல்லாம் உறுதியாய் இருந்ததோ கிறிஸ்துவின் வல்லமையினால் ஒவ்வொன்றும் அசையத்தக்கதாக பரலோக தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பு, தியானித்ததற்கு பின்பு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு சாட்சிகளை எழுப்பித்தாரோம். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நிறைந்த மனசோடு உங்களுடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. God bless you. God bless you. தொடர்ந்து அடுத்த செய்தியில இந்த சாபத்தின் வல்லமை எப்படி முறித்து விடுதலை பெறுவதுங்கிறத நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். நீங்க எப்பன்னு நீங்க காத்து கொண்டு இருக்கணும். அது வரைக்கும் இந்த உபாகமம் 28 உள்ள வசனத்தை நீங்கள் தியானித்து கொண்டே இருங்க. நிறைய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவார். நிறைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த செய்தியில செபிக்கும் பொழுது ஈஸியா நீங்க அதுல இருந்து விடுதலையாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. God bless you. Amen.